ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீஸ்பஸ் கிரியேஷன்ஸில் யுவிக்ஷாவோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருக்குமே லைஃப்பில் ஸ்பெஷலான டே அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் யுவிக்ஷாவோட பர்த்டே வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யுவிக்ஷா வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் கழிச்சு பிறந்த குழந்தை. காட்ஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஸ்வீட் மெமரிஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இதை பார்க்கும்போது உங்கள் குழந்தைங்க செஞ்ச குறும்புகள், மகிழ்ச்சியான தருணங்கள், ஸ்வீட் மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். ஸோ இந்த vlog வந்து கொஞ்சம் ரேண்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து 8th அன்னைக்கு யுவிக்ஷாவோட பர்த்டே, 4th ஜான்வரி வந்து ஸ்டார் பர்த்டே. ஸோ அந்த 2 நாளும் எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து யுவிக்ஷாவோட பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். இந்த vlog வந்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி 4th ஜான்வரி மார்னிங் 5 o'clock எடுத்த கிளிப்பிங். 4th அன்னைக்கு யுவிக்ஷாவுக்கு வந்து ஸ்டார் பர்த்டே. மார்கழி மாதங்கிறதுனால பனி மூட்டமாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அன்னைக்கு வந்து நியர்பை நவசக்தி காமாட்சி அம்மன் கோவிலில் அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம். அபிஷேகம்லாம் முடித்த பிறகு அங்கே வாசலில் கோசாலை இருக்குது. அங்கே வந்து பசுமாட்டுக்கு நாங்கள் வந்து அகத்திக்கீரையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஸோ நாங்கள் கொடுக்கறத பார்த்துட்டு யுவிக்ஷாவும் தானும் கொடுக்கணும்னு ரொம்ப அடம் பண்ணா. ஸோ அதனால் குழந்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். ஸோ அவள் கொடுத்து மாடு வந்து சாப்பிட்டதில் அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணினா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து கோவிலில் மாலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அப்படியே வாசலில் நிலவாசலில் அப்படியே மாட்டிட்டோம். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி நியூ இயர் அன்னைக்கு போட்ட கோலம். ஸோ நியூ இயர் vlog வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு vlog ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. யுவிக்ஷாக்கு வந்து இன்னைக்கு ஸ்டார் பர்த்டே. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும் வந்து அவளுக்கு தேவை. ஸ்டார் பர்த்டேங்கிறதுனால கோவிலில் நாங்கள் வந்து கொஞ்சம் அபிஷேகத்துக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஒரு 9 o'clock பக்கமாக யுவிக்ஷா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. இன்னைக்கு வந்து ரெசிபி வந்து நான் வீடியோலாம் எடுக்கல, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்வீட்டு, சக்கரை பொங்கல், வடை, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சாம்பார், ரசம், இதான் ஒரு காய். ஸோ இப்போ டைம் வந்து 11:45 ஆகுது. நான் யுவிக்ஷாவை பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டேன். அவளை ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வந்த பிறகு நாங்கள் வந்து என்னோட சிஸ்டரோட வீட்டுக்கு வந்து போகலான் இருக்கோம். நான் வந்து முன்னாடியே என்னோட விளாக்ஸில் வந்து நிறைய விளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிளவுஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து போய் இன்னைக்கு கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் போகிறோம். நான் அங்கே போயிட்டு நான் உங்களை வந்து கேட்ச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து யுவிக்ஷாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். மார்னிங் வந்து எவ்வளோ பனிமூட்டமாக இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், செமையாக வெயில் அடிக்குது. இப்போ பர்த்டே பேபி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃப்ராக் தான் அவள் அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தா. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்னோட சிஸ்டரோட பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே வந்து இந்த கணேஷ் எம்ப்ராய்டரி ஷாப்புக்கு போகணுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த vlog வந்து நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. யுவிக்ஷாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வந்து சென்னை சில்க்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த vlog வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சாரி, என்னால் டைம் இல்லாததுனால அப்லோட் பண்ண முடியல. ஸோ யுவிக்ஷா வந்து அவளோட சேட்டையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அன்றைக்கி வந்து டின்னருக்கு என்னோட சிஸ்டர் வந்து இந்த காரக்குழக்கட்டை தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து அம்னி கொழுக்கட்டை ரெசிபி வந்து நம்ம சேனலில் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 8th மார்னிங் எடுத்த கிளிப்பிங். ஸோ அன்றைக்கி வந்து யுவிக்ஷாவுக்கு பர்த்டே அன்னைக்கு வந்து ஸ்கூலில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அந்த ஸ்லைடில் வந்து விளையாடிட்டு இருந்தா. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்கூலில் வந்து குழந்தைக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்தோடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அவள் வந்து ஓப்பன் பண்ணினா. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே அதை வந்து காமிக்கிறான். இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. Wow, very good.
எப்படி இருக்கு? வரும் வரும். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாருமே யுவிக்ஷாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்து ரசிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். இப்போ அன்னைக்கு நான் பண்ண சில பலூன் டெக்கரேஷன்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன்ஸ் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பலூன் ஃப்ளவர்ஸ் நிறையா பண்ணி விண்டோஸில் ஹேங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என்னோட லிவிங் ரூம் டூர் நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஹேங்கர்ஸ்லேயும் இந்த மாதிரி பலூன்ஸ் வந்து நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன். சீலிங்கில் வந்து சிங்கிள் பலூன்ஸை த்ரெட்டில் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து டபுள் சைட் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் பர்த்டேக்கும் நான் இதே மாதிரி தான் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இப்போலாம் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக வந்து இந்த பம்ப் வந்து கிடைக்கிது. ஸோ அது இருந்ததுன்னா நம்ம வந்து பலூன்ஸை வந்து ஈஸியாக ஏர் ஃபில்லப் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸில் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ யுவிக்ஷா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக எங்கள் அப்பா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிறைய மார்க்கெட்டில் அழகழகாக பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கிது. ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேலே தொங்க விடுற மாதிரி ஹேங்கிங் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமும் கிடைக்கிது. ஸோ நம்மளே வந்து அதெல்லாம் வாங்கி அழகாக வந்து நம்ம ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போகிறோம். இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிடலாம். நம்மளே பண்ணோன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த வருஷம் வந்து நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் இன்வைட் பண்ணல. ஜஸ்ட் யுவிக்ஷாவோட ஹாப்பினஸ்க்காக வீட்டில் வந்து சும்மா இந்த மாதிரி பலூன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கேக்கெல்லாம் வந்து கட் பண்ணினோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் தான் யுவிக்ஷாக்கு பர்த்டேக்கு எடுத்திருந்தோம். ஒரு ஸ்கர்ட்டும் மேலே வந்து டாப்ஸும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த கேக் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ஆரஞ்சு ஃபாரஸ்ட் ஃப்ளேவர் கேக்கு. லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து சோட்டா பீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து டெடி பேர் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வருஷம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் தான், ரவுண்ட் ஷேப்பில். ஸோ யுவிக்ஷாக்காக தான் வந்து இந்த கேக்கெல்லாம் வாங்கி கட் பண்ணினோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இப்போ வாங்க நம்ம கேக் கட்டிங் பார்க்கலாம். ஸோ யுவிக்ஷா வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா. ஸோ இந்த மாதிரி லோட்டஸ் கேண்டில்ஸ் வந்து இப்போது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம வந்து லைட் பண்ணினோன்னா அழகாக அது வந்து வெளியில் விரியும். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ யுவிக்ஷாவோட சிஸ்டரும் வந்து அன்னைக்கு லைவ்ல வந்து அவளை விஷ் பண்ணினா. ஸோ நிறைய பேர் வந்து யுவிக்ஷாவோட பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் அவங்களோட பேரெல்லாம் வந்து நான் சில பேரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸ்னேகா துர்கா, அவங்க வந்து எப்போதுமே நான் எப்போ வீடியோ போட்டாலும் முதல்ல வந்து கமெண்ட் பண்ணுறது ஸ்னேகா தான். ஸோ அவங்கள வந்து மறக்கவே முடியாது. அடுத்தது வந்து பிரேமலதா ராம்குமார், நிறைய பேர் இருக்காங்க. கீதா பிரியா, பிரியா லக்ஷனா, விஜயலக்ஷ்மி, சித்ரா நாராயணன், நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஞாபகம் இருக்கிறவங்க பேர் மட்டும்தான் நான் இப்போ வந்து சொல்லியிருக்கிறேன். மற்ற பேர்லாம் வந்து கோச்சுக்காதீங்க. சங்கரி விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கேக் கட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து யுவிக்ஷாக்கு கேக் வந்து கொடுத்தோம். ஸோ அவங்க அப்பா கொடுத்தாங்க, அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து கேக் வந்து கொடுத்தோம். ஸோ யுவிக்ஷாக்கு வந்து 3 ட்ரெஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். முதல்ல நீங்கள் பார்த்த அந்த எல்லோ ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரில் ஜீன்ஸில் ஒரு ஸ்கர்ட்டும் அதுக்கு வந்து டாப்ஸும், அது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு. அதுக்கப்புறம் இந்த லெஹெங்கா டைப்பில் இந்த ட்ரெஸ் ஒன்று. ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. கீழே அந்த ஸ்கர்ட்டில் வந்து எம்ப்ராய்டரிலாம் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு கிராண்ட் லுக் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ 2000 பக்கமாக ஆச்சு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ கேக் கட்டிங்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து யுவிக்ஷாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே போது எடுத்த சில ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு வந்து இப்போது ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே 1 இயரில் எடுத்தது. ஸோ அப்போல்லாம் யுவிக்ஷாக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து வேளச்சேரி யூஎஸ் பார்ட்டி ஹாலில் தான் செலிப்ரேட் பண்ணோம். கொஞ்சம் கிராண்டாகவே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணினோம். ஸோ பலூன் டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ யுவிக்ஷாவும் நானும் இது.
ஸோ யுவிக்ஷா அவங்க அப்பா. ஸோ இது வந்து யுவிக்ஷாவோட சிஸ்டர்ஸ். நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ பர்த்டேக்கு வந்து நாங்கள் பிரின்சஸ் தீம் தான் வந்து சொல்லியிருந்தோம். கேர்ள் பேபிங்கிறதுனால பிரின்சஸ் தீம் சொல்லியிருந்தோம். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய தீம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த தீம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி பிரின்சஸ் இதெல்லாம் கட் அவுட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் யுவிக்ஷா அவங்க அப்பா. நிறைய ஃபோட்டோஸ் வந்து யுவிக்ஷாவை நல்லா கேண்டிடாக வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ ஆல்பம் வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கிறதுனால என்னால் வந்து ஒரு சைட் தான் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து கேக் கட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நாங்கள் வந்து டெடி பேர் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோட்டோஸும் இதில் வரும் உங்களுக்கு. ஸோ யுவிக்ஷா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னாக ஃபீல் பண்ணினா. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்த குழந்தைங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவளுக்கு வந்து குழந்தைங்களோட விளையாடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இது கேக் கட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த டெடி பேர் கேக் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா பிங்க் கலரில் இருந்தது கேக்கு. ஸோ நான் அடிக்கடி இந்த மாதிரி ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எடுத்து ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யுவிக்ஷாவும் வந்து அடிக்கடி இந்த ஆல்பம்லாம் எடுத்து பார்ப்பா. ஸோ இது வந்து குழந்தைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து யுவிக்ஷா வந்து ஒரு 3 months இருக்கும்போது எடுத்தது. நிறைய ஃபோட்டோஸ் நாங்கள் வந்து அவுட்டோர்லேயும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதில் வந்து சில ஃபோட்டோஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.